ப்ளஸ் புல்லட் வயர்லெஸ் ஜி பேஸ் எடிஷனோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரிவார்ட் ரெட் அப்படிங்கிற கலர். இது பிளாக் அண்ட் ரெட்டில் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் பூஸ்ட் 17 hours பேட்ரி லைஃப் இருக்குன்றாங்க. வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட் இருக்குது. சார்ஜ் பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறும். 10 நிமிஷம். நான் ஏன்னா இது 1 month யூஸ் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 hours சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோலாம் வராது. 10 நிமிஷம் இப்போ சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 5 to 6 hours கிட்ட வரும். கால் அண்டு ஆடியோலாம் பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. ஃபோன் பேசுகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது, அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து 2190 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரைஸு. ஆனால் பார்த்திங்கன்னா இது வாங்கினது பார்த்திங்கன்னா 1999க்கு ஆன்லைனில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்திங்கன்னா சைனா தான். அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதான் பார்த்திங்கன்னா ஹெட்செட்டு. அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெட் கிளப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. 2 செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் இந்த அக்சசரி பாக்ஸில். வேறு பார்த்திங்கன்னா இதில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஹெட்செட் தான். ஹெட்செட்டை வெளியே எடுக்கலாம். ஓகே, ஹெட்செட் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல், மேக்னெட் ஒர்க் ஆகும். இதில் ப்ளே பாஸ் ஆகும். ஒன்ப்ளஸ் ஃபோனுக்கு மட்டும் இது பாஸ் அண்ட் ப்ளே ஆகும். மற்ற ஃபோனுக்கு வந்து பாஸ் மட்டும் ஆகும். மேக்னெட்டிக் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை பிரிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸு. இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. ப்ளே பாஸ் அண்ட் ப்ளே இருக்கும் போல். இது மைக்கு, கால் பேசுகிறதுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன்ப்ளஸ் பிராண்டிங் மட்டும் இருக்குது. நல்லா ஸ்லீக்காக இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. 2 சைடும் இது வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. 2 சைடும் பிளாஸ்டிக் தான். ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த ஹெட்செட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு கிளியராக இருக்குது. வாய்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்குது. டைப் சி சார்ஜிங் தான் இதுக்கு, அதிலே கொடுத்துருக்காங்க. என்ன இது ஓப்பனாக இருக்குது. மற்ற ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சார்ஜிங் போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது இந்த ஹெட்செட்டில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஆடியோ வந்து கிளியராக இருக்கணும், எனக்கு வந்து பாஸ் முக்கியம் இல்லை,
பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணலாம். பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங் பண்ண ராக்கர்ஸ் 235 வெர்ஷன் 2 அதை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பேஸ் வேறு லெவலில் இருக்கும். பேஸ் லவர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப சூட் ஆகும். இது ஆடியோ கிளியராக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும், வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹெட்செட் ரொம்ப சூட் ஆகும். இது நான் ஒரு 1 மந்த்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியான ஹெட்செட் தான். சார்ஜிங் தான் வேறு லெவலில் சார்ஜ் ஆகும், குயிக்காக சார்ஜ் ஆகிரும். ஒரு 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே ஒரு 3 to 4 days நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா நம்ம ரேண்டமாக யூஸ் பண்ணுறோம், ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறோம், எப்போவாவது மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா 1 வீக் நல்லா தாங்கும். மற்றபடி இது வந்து வைப்ரேஷன் அந்த பழைய அந்த ராக்கர்ஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டில் இருக்கிற மாதிரி, போட் ராக்கர்ஸில் இருக்கிற மாதிரி வைப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. கால் வந்துச்சுன்னா அலர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you on next video.